إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த பிறகு சஹாபாக்கள் நபியோடு வாழ்ந்த அந்த காலத்தை, நபியோடு இருந்த காலத்தை எப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து அழுதிருக்கிறார்கள் என்ற சில செய்திகளை நாம் இன்று பார்ப்போம். நறுமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களோடு சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் என்பது மிக சிறப்புக்குரிய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக, ஆட்சி தலைவராக இருந்தாலும் தனது தோழர்களோடு நடந்து கொண்டார்கள். சில செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து தனது விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசும்போது நபி அவர்கள் அமைதியாக அதை கேட்டு அதற்கு விளக்கம் சொன்ன செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்புகள் என்பவைகள் எவ்வளவு உயர்வானவைகள். எனவே சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் பிரிவு என்பது சாதாரணமான ஒன்றாக இருக்கவில்லை. அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய அகைதா, இஸ்லாமிய கொள்கை அதெல்லாம் அவர்களை பாதுகாத்தது. பெரும்பாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது சமூகத்தில் தலைவர்கள் என்பவர்கள் மரணித்தால் எப்படியெல்லாம் நடக்கிறார்கள், எப்படியெல்லாம் அவரை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்துகிறார்கள் என்றதெல்லாம் நாங்கள் சராசரியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க பெருசாக எதுவும் செய்திருக்கவும் மாட்டார்கள். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரிவென்பது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, இந்த உம்மத்துக்கே ஒரு உபதேசமாக நபி அவங்க சொல்கிறாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு செய்தி, உங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது உங்களுக்கு கவலைகள், துன்பங்கள் நிகழும் போது, துன்பங்கள் கவலைகள் ஏற்படக்கூடிய நெருக்கடியான சூழல்கள் உருவாகின்ற போது எனது மௌத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்றாங்க சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நபியுடைய மௌத் என்பது அவ்வளோ ஒரு கவலையான விடயம், உம்மத்துக்கும் அது கவலையான விடயம் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அந்த வார்த்தையிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம். இதில் நான் முதலாவதாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இது இர்வாவுல் கலீல் என்ற நூலிலே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆதாரபூர்வமான செய்தியாக கொண்டு வருகிறார்கள். அதாவது நபித்தோழர்கள்ல அல் அஹ்னஃப் இப்னு கைஸ், இந்த சஹாபியோட பேர் அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க சொல்றாங்க, நான் ஒரு முறை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நான் நுழைந்தேன். அப்படி நுழைந்த போது அங்கு ஒரு மனிதர் தொழுது கொண்டிருப்பதை கண்டேன்.
அவர் அதிகமாக தொழுது கொண்டிருந்தார். அவர் அதிகமாக தொழுது கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த சுன்னத்தான தொழுகையில் பெரும்பாலும் வீடுகளில் தொழக்கூடிய ஒரு வழிகாட்டலும் மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப எனவே அவர் தனக்குள் இதை பற்றியெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, சிந்திக்கிறார். சிந்தித்துட்டு, என் அருமையான சகோதரர்களே, அவர் தொழுது முடிந்த பிறகு அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு நேரம் தொழுதீர்கள், இரட்டையாக ரக்காத்துகளை தொழுதீர்களா அல்லது ஒற்றையாக தொழுதீர்களா என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போது அவர் பதிலளிக்கிறார், எனக்கு இது தெரியாவிட்டாலும் படைத்த ரப்புக்கு தெரியும் என்று சொல்றார். படைத்த ரப்புக்கு தெரியும் என்று பதிலளித்தார். அதுக்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்பரனி ஹிப்பி அப்படி சொல்றார். அஹ்பரனி ஹிப்பி அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம பகா என்று சொல்றார். அதாவது எனது நேசத்துக்குரிய அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எனது நேசத்துக்குரிய அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். திரும்ப அதே மாதிரி சொல்லி திரும்ப அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுகின்றார்கள். மூன்றாவது தடவையும் சொல்லிவிட்டு அழுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அழுதுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், மாமின் அப்தின் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன், அல்லாஹுடைய எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதாவை செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அதன் மூலம் அவனது அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை, அவனது ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை, அவனுக்கு ஒரு நன்மையை பதிவு செய்யாமல் இருப்பதில்லை என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அதை சொல்றதுக்கு முந்தி நபி அவங்க சொன்னாங்கன்றது என்ன பிற்காலத்தில் நடக்குது. நபியுடைய மௌத்துக்கு பிறகு பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப அதை சொன்னவுடன், நபியுடைய பெயரை சொன்னவுடன் அவர் என்ன செய்யறாரு, அவர் அழ ஆரம்பிக்கிறார். அழ ஆரம்பித்து 3 தடவை இப்படி சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் சொன்ன செய்தியை அவர் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அந்த நபியுடைய பிரிவுக்கு பிறகு எப்படியான ஒரு மனோநிலை இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அப்போது அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, நீங்கள் யார் என்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அன அபூதர் சாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றார், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர் அபூதர் என்று சொல்கிறார். அப்ப அஹ்னஃப் இப்னு கைஸ் சொல்கிறார், நான் எனக்குள்ளே நான் பல குறைகளை சொல்லிக் கொண்டேன், இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் என்று அவர் அங்கே சொல்கிறார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் அந்த நபியை பற்றிய செய்திகள் அவர் நினைவுக்கு வரும்போது அழுதிருக்கிறார்கள், அந்த செய்திகளை எப்படியெல்லாம் அவங்க செயல்படுத்தினாங்க என்பதெல்லாம் இந்த செய்தியில பார்க்கின்றோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கின்ற போது கேட்குறாங்க, இன்று என்ன நாள் என்று கேட்குறாங்க. அப்ப சொல்றாங்க, யௌமுல் ஹமீஸ், இன்று வியாழக்கிழமை என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னவுடன் அவர் சொல்றார், வமா யௌமுல் ஹமீஸ், வியாழக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுவிட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது பூமியெல்லாம் அப்படி நனைகின்ற அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், அப்படி முத்து முத்தாக அவரது கண்ணீர்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் என்ன சொல்றாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வியாழக்கிழமை தான்
நோய் கடுமையானது. அவங்க திங்கட்கிழமை மரணிக்கிறாங்க, வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதரின் நோய் கடுமையானது என்று அதை சொல்லி அவர்கள் அழுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி முஸ்லிமில் 1637 எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. உண்மையில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை அந்த நினைவுகளோடு இருந்திருக்கிறது அப்படின்றதை நாங்கள் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது மதீனா பிரகாசித்ததை போன்று நான் பார்க்கவில்லை. அதாவது அவ்வளோ மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்பதற்கு பல நாட்களாக மதீனாவாசிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் திரும்பி வருவார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்பார்த்து இருந்துவிட்டு இல்லை என்கும் போது திரும்பி வருவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை எதிர்பார்த்திருந்தார்கள் மதீனாவாசிகள். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தவுடன் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். மதீனாவே பிரகாசித்தது. மதீனா நாங்கள் சொல்லும்போது சொல்லுவோம், மதீனா முனவ்வரா. மதீனா முனவ்வரான்னா என்ன? பிரகாசித்து கொண்டிருக்கிறது மதீனா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹுடைய அந்த மௌத்துடைய நாளை பற்றி சொல்லும்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது மதீனா அன்று இருள் அடைந்தது போன்று நான் பார்க்கவில்லை. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவு என்பது அவ்வளோ ஒரு கவலையும் தாக்கத்தை முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது. ஒரு செய்தியை பாருங்க, ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ்களோட மிக நெருக்கமாக இருந்த தோழர் இல்லையா, மிக நெருக்கமாக இருந்த தோழர். இந்த செய்தியை நீங்கள் அஹமதில் பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்க இரவில் தூங்கினால் நபி அவர்களை வந்து கனவில் காணாத நாட்கள் மிக குறைவுன்னு தான் சொல்கிறாங்க. நபி அவர்களை கனவில் காணாத நாட்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவு சஹாபாக்களுடைய அந்த சிந்தனைகளில், எண்ணங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க என்பதை நாங்கள் இந்த செய்தியிலையும் பார்க்குறோம். அதே போன்று பாருங்கள், முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி 2454 எண்ணில் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரிவாயத்து செய்கிறாங்க. நபியாவோட மரணத்துக்கு வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மத்தின் மிக பெரும் 2 தலைவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போவாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில் நபி அவங்க வந்து ஒரு தாயுடைய அந்தஸ்தில் பார்த்தார்கள். நபி அவர்கள் அவர்களை ஒரு தாயுடைய அந்தஸ்து. நபி அவங்கள வந்து அரவணைத்ததிலெல்லாம் மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கும் இருக்கிறது. உஸாமா இப்னு ஸைதுனுடைய தாயார். அவர்களை பொறுத்தவரையில் இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களை அடிக்கடி அவங்கள சந்திப்பதற்காக செல்வார்கள். அப்போ சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறை, அந்த நடைமுறை, அதை நாமும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் அவர்கள் அங்கு அமருகிறார்கள். அங்கு சென்றவுடன் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அழ ஆரம்பிக்கிறாங்க, அழுகின்றார்கள். அதுக்கு பிறகு அவங்க கேட்குறாங்க, 2 தோழர்களும், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள், ஏன் அழ வேண்டும் சொல்கிறாங்க. அந்த 2 சஹாபாக்களும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது அவர்களுக்கு இருக்கிறது, அந்த மிக சிறந்ததுக்கு அவங்க போயிட்டாங்க, ஏன் அழ வேண்டும் என்று சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் நிச்சயமாக அறிவேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவைகள் உண்டு, ஆனாலும் நான் அழக்கூடிய விடயம் என்று அவங்க சொல்கிறாங்க. அதாவது வஹி
துண்டிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்தி அங்கே சொல்றான். வஹி என்பது இந்த இறை செய்தி. வஹி இருக்குதானே, வஹியை விட ஒரு நியமத்து இருக்குதா? அப்படிதானே. வஹி என்பது அதுதானே மிகப்பெரிய அருள். அந்த அந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனே தீர்க்கக்கூடிய எதுவாக இருந்தது வஹி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் வஹி வரும், பிரச்சனை சோலாகிடும். வஹி என்பது எவ்வளவு பெரிய ஒரு அருள் அது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நீங்க பார்க்கலாம், இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தனது நூலை ஆரம்பிக்கிறாங்க கிதாபு பத்இல் வஹி என்று தான். அவங்களோட நூலுடைய முதல் தலைப்பே வஹியின் துவக்கம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நூல் வஹியின் துவக்கம் மட்டும்தான் நூலை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வஹி என்பது மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய நிஅமத். சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே அவங்களோட அந்த ஃபிக்ஹ் விளக்கத்தை பாருங்க. இப்போ வஹி என்பது துண்டிக்கப்பட்டு விட்டது, நபியுடைய பிரிவென்ற கவலை அதோடு சேர்த்து என்ன சொல்றாங்க, வஹி என்பது இறைவனிடமிருந்து வந்த வஹி என்பது துண்டிக்கப்பட்டு விட்டதே. அதுக்கு பிறகு பிரச்சனைக்கு தீர்வென்று வரும்போது என்னதான் வஹி நேரடியாக அதை தீர்ப்பது மாதிரி இருக்குமா? இல்லையா? வஹி நேரடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பது போன்று இருக்குமா? வஹியின் அடிப்படையில் தான் பிரச்சனை தீர்ப்பாங்க. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தீர்வு கண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி சொன்னவுடன் சுப்ஹானல்லாஹ் அந்த இரண்டு நபித்தோழர்களும் அவர்களோடு சேர்ந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்க ரெண்டு நபித்தோழர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, அழ ஆரம்பிக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரிவென்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்ற அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போகுது. எதென்று சொன்னா நபி மீதுள்ள அந்த முஹப்பத், இல்லையா, நபி மீதுள்ள நேசம். மரணிக்கவே மாட்டாங்கன்னு அவங்க அப்படி சொல்லலை. அவர்கள் உடைய நிலைப்பாடு என்னவென்றால், நபி அவர்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு சென்றார்களோ அது போன்று சென்றிருக்கிறாங்க, நபி அவர்கள் திரும்பி விடுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நபி அவர்கள் நாம் எல்லாம் மரணித்த பிறகுதான் மரணிப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையோட்டம் அவர்களுக்குள் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செய்தியில கூட நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கின்ற போது எந்த சஹாபாக்களும் என்னை எதிர்த்து பேசல, எந்த சஹாபாக்களும் மறுத்தெல்லாம் எதுவும் சொல்லல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்றதா இருந்தா, ஏன்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய எவ்வளவு நேசத்துக்குரியவா இருந்தான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அந்த இறுதி நாட்கள்ல நோயில் இருக்கும் போது ஒரு உரை நிகழ்த்தினான். மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர்ல ஒரு உரை நிகழ்த்தினான். அந்த உரையில அவங்க சொன்ன ஒரு விஷயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் புரிந்தது. அவங்க என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையில என்ன சொல்றாங்கடா, ஒரு அடியானுக்கு தேர்வு செய்வதற்குரிய அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஒரு அடியானுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில இன்னும் வாழ்வதற்கான ஒரு அவகாசமும், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்வு செய்வதற்குரிய அவகாசமும் கொடுக்கப்பட்டது. அவர் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார். அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார். அப்ப இதை சொல்லும் போது அபூபக்கர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அபூபக்கர் அவருடைய அழுகையை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதற்கேன் அழ வேண்டும், இதற்கேன் அழ வேண்டும்? ஆனால் அபூபக்கர் என்ன விளங்கியது? சொல்லுவாங்க, அடியார் என்று சொல்வது தன்னைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அடியார் என்று சொல்வது தன்னைத்தான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை என்ன செய்து கொண்டார்கள், தேர்வு செய்து கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அபூபக்கர் அவர்கள் அந்த நெருக்கம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த நெருக்கத்தை, சுப்ஹானல்லாஹ் இப்படியான அந்த வார்த்தைகளை கூட அவங்க டக்குன்னு என்ன செய்யறாங்க, உணர்ந்து கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முபாரக்கான மேனி போர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு போர்வையால். அதை அகற்றிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணத்தை தரவில்லை என்று சொன்ன விஷயமாக இருக்கலாம். நீங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதே போன்று மரணித்த பிறகும் நீங்கள் மனம் கமழுகிறீர்கள்
என்று அந்த சொன்ன செய்திகள். அப்போ அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், உண்மையில் அல்லாஹுடைய தூதரின் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த இந்த நேசம், நாங்கள் என்ன இந்த நேசம் அவர்களை எதன்பால் கொண்டு போகவில்லைன்னா பித்அத்தின் பால், வழிகேட்டின் பால். இன்று நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை என்ன செய்கிறார்கள், கொண்டாடக்கூடிய இப்படியான அவங்க நபியை சஹாபாக்கள் நேசித்தது போன்று அதை வர்ணிக்கவே இயலாது. உலகத்தில் ஒரு தலைவர் இப்படி நேசிக்கப்பட்டாரா, உலகத்தில் ஒரு தலைவர் இப்படி நேசிக்கப்பட்டாரா என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது சுப்ஹானல்லாஹ் காஃபிர்கள் தரப்பிலிருந்து சென்ற அந்த தூதர் சொல்கிறான், எத்தனையோ அரச சபைகளுக்கெல்லாம் தூதனாக நான் சென்றிருக்கிறேன், ஆனால் அல்லாஹுடைய அந்த தூதரோடு அவர்களுடைய தோழர்கள் நடப்பது போன்று நான் பார்க்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவு நபியின் மீது அவங்க கொண்டிருந்த நேசம் எப்படியெல்லாம் அவர்களை பணிவு கொள்ள செய்யும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்த ஒரு ஹதீஸ் தான் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏழை சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒது செய்வதற்காக கொண்டு வந்து கொடுப்பார், கொண்டு வந்து வைப்பார். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறாங்க, ரபியாவே உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்னிட்ட கேளுங்கன்றான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்னிடம் கேளுங்கள் அப்படின்றான். அவர் ஏழை சஹாபியாக இருக்கிறார், அவருக்கு எத்தனையோ உலக தேவைகள் அவருக்கு இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ், அவர் கேட்ட விஷயம் ஆச்சரியமானது. அதாவது அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அது அல்லாது வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்குறான். அது அல்லாத வேற ஏதாவது கேளுங்கன்றான். சொல்கிறான், குல் துஹுவதா, அது மட்டும்தான் எனக்கு வேணும்ன்றார், அது மட்டும்தான் எனக்கு வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூத் செய்து எனக்கு உதவி செய்யுங்கள், அதாவது அதிகமாக உபரியான தொழுகைகளை தொழுது உதவி செய்யுங்க, அந்த சிறப்பை நீங்கள் அடைந்து கொள்றதுக்காக என்று சொல்கிறாங்க. எனவே சிறப்பு அடைந்து கொள்வதற்குள்ள வழிகளை பாருங்கள், குறுக்கு வழிகள் கிடையாது, என்ன குறுக்கு ரூட்டெல்லாம் கிடையாது. இங்கே வழி அல்லாஹ்வை இபாதத் செய்வது, அல்லாஹ்வை வணங்குவது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழிகேடர்கள் என்ன செய்கிறாங்க, நாங்களோட சேக ஊடாக சொர்க்கத்துக்கு போகலான்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். சேகட்ட முரீது வாங்கிட்டோம்னா அவர் என்ன செஞ்சிடுவார், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார் என்று சிலர்கள் கற்பனைகளில் மிதந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா மார்க்க விளக்கம் இல்லை, ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ஒரு முறை உருவான்னு சொல்லக்கூடியவர், உருவத்தி இப்னு ஜுபைர் அப்படின்னு நம்ம சொல்கிறது, அவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட மகன் தான் யார், உருவா. இது நபியாவோட மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நபியாவோட மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அவங்க வகை வகையான உணவுகளை தட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால் வகை வகையான உணவுகளை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அவர்கள் வைக்கின்றார்கள். அப்படி வைக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி அந்த செவத்து பக்கமாக திரும்பி அழ ஆரம்பிக்கிறாங்க, அழுகின்றார்கள். அவங்களுக்கும் அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவங்களும் அதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அது ஒரு நிகழ்வு. அதில் அவங்க கேட்குறாங்க, என்ன காரணம், இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அதாவது நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை 3 நாட்கள் தொடர்ந்து எமது வீட்டில் அடுப்பெரிந்தது கிடையாது, 3 நாட்கள் தொடர்ந்து எமது வீட்டில் அடுப்பெரிந்தது கிடையாது என்று சொல்லித்தான் அழுதார்கள். அங்கே இருந்த மற்றவர்களும் அழ ஆரம்பிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய விஷயங்கள் நாங்கள் எடுத்து படித்து பார்த்தாலும் இப்படி அவங்களுடைய அந்த நினைவுகள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த நினைவுகள், சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாங்க. அந்த நினைவுகள் எப்படியெல்லாம் சஹாபாக்களிலே செல்வாக்கு செலுத்தின என்பதை தான் நாம் இவைகளின் ஊடாக எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம்.
இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது புகாரியில் 4470 எண்ணில் வருகிறது. இதில் வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுனாபிஹி. சுனாபிஹி அப்படின்றவர் அவர் வந்து அவரோட முழுமையான பேர் வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு உசைலா சுனாபிஹி. அப்துல் ரஹ்மான் இப்னு உசைலா சுனாபிஹி. இவரிடத்துல யார் கேட்குறாங்கண்டா, இவர் வந்து தாபீன்களில் கிபாரு தாபீன், ஒரு மூத்த ஒரு தாபி தான் இவர். நான் சொல்லக்கூடியவர் அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு உசைலா சுனாபிஹி ரஹிமஹுல்லா அவர்கள். அவரிடத்தில் யார் கேட்குறாங்கன்னா, மிஸ்ரை சேர்ந்த ஒருவர் தான் கேட்குறார். மிஸ்ரை சேர்ந்த ஒருவர், அவரோட பேர் அபுல் ஹைர் மர்சத் இப்னு அப்துல்லா என்பவர் கேட்கிறார். அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து எப்போ மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தீர்கள்? நீங்கள் மதீனாவுக்கு எப்போது ஹிஜ்ரத் செய்து வந்தீர்கள் என்றதான் கேள்வி. இந்த செய்தியில் பாருங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் யமன்ல இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தோம். நாங்கள் யமன்ல இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தோம். வந்து ஜுஹுஃபா என்ற இடம் இருக்கு தானே, இஹ்ராம் கட்ட இடம் இருக்கு தானே ஜித்தாக்கு, ராபியான்னு சொல்லுவாங்க. ராபியான்னு அந்த இடத்த சொல்றது ஜுஹுஃபா, ராபியா. இப்போ ஜுஹுஃபா என்ற இடத்துக்கு நாங்கள் வந்தோம். ஹிஜ்ரத் செய்து வாராங்க. இப்போ ஹிஜ்ரத் செய்து வாராங்க. அப்போது ஒரு சஹாபியை வந்து சந்திக்கலாம். அந்த சஹாபியோட பேர் இதில் வரல. அவர் சந்திக்கிறாங்க, ஒருத்தரை சந்திக்கிறாங்க. சஹாபினா அவர் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த மதீனாவுடைய செய்திகளை பற்றி கேட்குறாங்க. மதீனாவுடைய செய்திகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, தஃபன்னா அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து ஹம்ஸ், 5 நாட்களுக்கு முன் நாம் நபியை அடக்கம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 நாட்களுக்கு முன் நாங்கள் நபியை என்ன செய்து விட்டோம்? அடக்கம் செய்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். அவர் வந்து சஹாபி என்ற அந்தஸ்து அவருக்கு அடைய முடியலை, அப்படிதானே? சஹாபி என்ற அந்தஸ்து, சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய அந்தஸ்து இல்லையா? அப்போ அவர் தாபி தான். அவர் வாரார் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக. அவர் வந்தாலும் அவங்க யாருக்கும் என்ன செய்ய முடியல, சந்திக்க முடியவில்லை. சஹாபி என்றால் நாம் சஹாபிக்குரிய வரைவிலக்கணத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திலே வாழ்ந்து மரணித்தவர்கள் தான் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். உண்மையில் இது எவ்வளோ ஒரு கவலையான நிகழ்வு பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ எனவே அடுத்து அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், கேட்குறாரு, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நபி அவங்க ஏதாவது சொல்ல நீங்கள் கேட்டீங்களா? அவர் பாருங்க, அந்த நிகழ்வோடு அடுத்து அவர் கேட்குறாரு, ஒரு மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு கொள்கிற ஆர்வத்தில் கேட்குறாரு, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஏதாவது செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா என்று கேட்கும்போது அப்போது அவர் சொல்றார், ஆம், அல்லாஹுடைய தூதருடைய முஅத்தின் ஆகிய பிலால் சொல்வதை அவர் இவ்வாறு எனக்கு கூறினால், அதாவது ரமதானுடைய இறுதி பத்தின் அந்த 7 நாட்களில் அதை தேடிக்கொள்ளுமாறு கூறினார் என்ற செய்தியையும் அங்கு என்ன செய்கிறாரு, அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த விஷயங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உலகத்தலைவர் இப்படி நேசிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரில் என்ன செய்ய அவங்க பிறந்த நாளை கொண்டாடலன்னு சொன்னால், எவ்வளோ ஒரு மார்க்கத்தில் ஒரு தெளிவோடு நாங்கள் செயல்பட வேண்டும். எப்படி இதை செய்யலாம்? அவங்க வந்து இது செய்கிறதா இருந்தால் எப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க, இதுக்கு அனுமதி இருந்தால். இவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவங்க எப்படியெல்லாம் செய்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை பாருங்க, முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது நாங்கள் எல்லாம் இந்த ஹதீஸுக்குள்ள நாங்கள் வருகிறோமா என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் அஷத்து உம்மதி லி ஹுப்பன் நாசுன் யகூனூன பஅதி, அதாவது எனக்கு பிறகு எனது சமுதாயத்தில் சில மனிதர்கள்
என்னை எப்படியெல்லாம் நேசிப்பார்கள், எவ்வளவு கடுமையாக என்னை நேசிப்பார்கள் என்று சொன்னால், அதாவது அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை, அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் நேசிப்பதை விடவும், அவருடைய குடும்பத்தை செல்வத்தை நேசிப்பதை விடவும் என்னை மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நமக்கு அவர்கள் செய்த இபாதத்துகள், அமல்கள் செய்கிறதுக்கு அந்த அளவு நமக்கு செய்ய முடியாவிட்டாலும், அந்த அளவு நமக்கு செய்வதற்கு நாம் சக்தி பெறவில்லை என்றாலும், நாம் அவர்களை உண்மையாக நேசிப்பது அவர்களோடு எம்மை சேர்க்குமா இல்லையா? சேர்க்கும் இல்லையா? ஒரு சஹாபி வந்து கேட்ட கேள்வி நாங்கள் படிச்சிருக்கிறோம். மறுமை எப்போது வரும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் மறுமைக்காக என்ன தயார்படுத்தியிருக்கிறீங்க? மறுமைக்காக உங்களுடைய தயாரிப்பு என்ன? அவர் சொன்னால், நான் பெரிய அளவில் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ நான் தயாரித்து வைக்கவில்லை. ஆனால் நான் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கின்றேன் என்று சொன்னபோது அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகள் நாம் ஏற்ற போது சந்தோஷப்பட்டதை போல் நாம் சந்தோஷப்பட்டதே இல்லை நமது வாழ்வில். அவ்வளோ நமக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோம் என்றால் சுன்னாவை நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நாம் நேசிக்க வேண்டும், பிதஅத்தை நாம் வெறுக்க வேண்டும். நீங்கள் பிதஅத்வாதிகள்கிட்ட உள்ள பிரச்சனை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ள சோதனை, அவர்கள் சுன்னாவை வெறுக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிதஅத்தின் மீது உள்ள மோகம் ஊட்டப்பட்டு அவர்கள் சுன்னாவை வெறுக்கிறார்கள். அதுதான் உள்ள மிகப்பெரிய ஃபித்னா, சோதனை. அவர்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லப்பட்டால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இல்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பரிஹசிக்கிறார்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பரிஹசிக்கின்றார்கள். ஒவ்வொரு சுன்னாவுக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்களை வைத்து பரிஹசிக்கிறார்கள். இதெல்லாம் ஏன்? அவர்களுக்கு பிதஅத்தின் மீது உள்ள அந்த மோகம் சுன்னாவை வெறுக்க செய்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு துர்ப்பாக்கியவான்கள். அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக்கிறான், அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னாவை நாம் உண்மையில் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு முறை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்விடம் சொல்லப்படுகிறது, சுன்னாவில் மரணித்தவருடைய சிறப்பை பற்றி, சுன்னாவை மரணித்தவருடைய சிறப்பை பற்றி ஒருவர் பேசும்போது, அவர் நன்மையில் மரணித்தவர், நலவில் மரணித்தவர் அப்படி என்று சொல்லும்போது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் பல நலவுகளில் மரணித்தவர் என்று பன்மையில் சொல்கிறார். என்ன, ஒரு நலவில் அல்ல, அவர் பல நலவுகளில் மரணித்தவர். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறான். சுன்னாவிலே மரணித்தல் என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த சுன்னாவின் மீது நேசம் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் எப்படி நேசித்து வெற்றி பெற்றார்களோ அப்படிப்பட்ட நல்லடியாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.